ஹவர், 4 ஹவர், 50 மினிட்ஸ், ம் 5 மினிட்ஸ். இத்தனை இதுக்கு போறீங்க? இல்ல. நான் எடுத்தோடனே 4 ஹவர் பார்ப்பேன். பிரேக்அப் செக்ஸ். நீங்க இன்ட்ராடே தானே பண்றீங்க? ஆமா. 4 ஹவர்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஹோல்டு பண்றதுக்கு உள்ளது. ஓகே ப்ரோ. அப்போ அது எதுக்கு போறீங்க 4 ஹவருக்கு? ஒன்னு இன்ட்ராடே போறீங்க அப்படின்னா 1 ஹவர்ல போயிருங்க. 1 ஹவர்ல போறீங்கன்னா அடுத்தது 1 ஹவர்ல என்ன பார்ப்பீங்க? நமக்கு ஸ்ட்ரக்சர் நமக்குள்ள இது ரூல்ஸ் என்னது? ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். அதுல சிஹெச்ஆ பிஓஎஸ்ஆ எல்லாம் பார்க்கணும். ஆர்டர் பிளாக் இது பண்ணணும், மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை விட லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ன பண்ணணும்? ஆர்டர் பிளாக்கை ரீஃபைன் பண்ணணும். அதை விட லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ன பண்ணணும்? சிஹெச் வருதா கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்காகன்னு பார்க்கணும். ஒன்னு டைரக்ட் என்ட்ரி எடுக்கணும், இல்லைன்னா ரிஸ்கான என்ட்ரி இருக்கக்கூடிய இடம் நமக்கு என்னன்னு தெரியும். அந்த ஏரியால லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு என்ன பண்ணணும்? சிஹெச் உள்ளதா அந்த சிஹெச்ல உள்ள ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்கணும். இதானே? இதை ஃபாலோ பண்ண முடிஞ்சா? இப்போ நீங்க என்னது செக்ஷன் பேஸ் யூஸ் பண்றீங்களா இல்ல வேற எதுவும் யூஸ் பண்றீங்களா? புரியல. செக்ஷன்னா புரியல. நீங்க என்ன இதுல சொல்லி கொடுத்ததுல என்ன இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? வெறும் ஆர்டர் பிளாக் இதே தான் போயிட்டு இருக்கீங்களா இல்ல செக்ஷன் பேஸ்ல போயிட்டு இருக்கீங்களா? ஆர்டர் பிளாக் தான் ப்ரோ யூஸ் பண்றேன். மத்தபடி வேற நீங்க சொன்னீங்க அதே மாதிரி நார்மலா எஸ்எம்சி மட்டும் தான் கண்டினியூஷன் யூஸ் பண்றீங்க அப்படிதானே? இன்ட்ராடேக்கு செக்ஷன் பேஸ் யூஸ். ஆமா, அதான் யூஸ் பண்றேன். நான் மோஸ்ட்லி 4 ஹவர்ல யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ. நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க எஸ்எம்சில அப்படின்னா கண்டினியூஷன் பார்த்து இப்போ இதெல்லாம் என்னது? இப்போ இதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது என்னது? இது இப்போ இது இண்டிகேட்டர் செக்ஷன் பேஸ்ல உள்ளது. ஓகே. இப்போ இது நார்மல் இது கண்டினியூஷன் உள்ளது. கண்டினியூ பண்ணி மார்க்கெட் போய் போகணும்னு சொல்லி கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போறது கண்டினியூஷன். அப்படிதானே? எஸ்எம்சில நம்ம அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருப்போம். ஓகே. இது கண்டினியூஷன். நீங்க இது போறீங்க எஸ்எம்சில நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா இந்த கண்டினியூஷன்ல போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்தடுத்து எங்க வரும் ஆர்டர் பிளாக்லாம் மார்க் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஆர்டர் பிளாக் மார்க்கெட் வருதா எங்க ஸ்ட்ரக்சர் இருக்கு எல்லாமே இது பண்ணி போயிட்டு இருப்போம். ஓகே. போறீங்க உங்களுக்கு கொஞ்சம் தான் ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கும்போது செக்ஷன் பேஸ்ல போயிருங்க. செக்ஷன் பேஸ்ல என்னது சொல்லி கொடுத்துருக்கேன்ல? கில்சோன் ஏசியன் செக்ஷன். ஓகே. அப்போ இதில் என்ன பண்ணலாம்? ஒன்று 15 மினிட்ல நீங்கள் இது பார்க்க போறீங்க, ஸ்ட்ரக்சர் பார்க்க போறீங்க. 15 மினிட்ல கண்டினியூஷன் ஸ்ட்ரக்சர் மாதிரியே பார்க்க போறீங்க. இப்போ அதில் ஆர்டர் பிளாக்லாம் மார்க் பண்ணிடுவீங்க. ஓகே. இப்போ இது கண்டினியூஷன் தானே? 15 மினிட் கண்டினியூஷன். அப்போ இதுக்கு என்னது? கண்டினியூஷனுக்கு ஏற்கனவே இது பிஓஎஸ், இது பிஓஎஸ். அப்போ இந்த ஆர்டர் பிளாக் எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே. இப்போ நமக்குள்ள லிக்விடிட்டி எங்க இருக்கு? இதுதான் லிக்விடிட்டி. அப்படிதானே? இந்த ஏரியா லிக்விடிட்டி ஏரியாவா? அப்ப செக்ஷன் பேஸ்ல எல்லாமே இருக்கும். இது என்னது? பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி இருக்கா? இதை பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ராடேல எடுக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த டைம் ஃப்ரேம் என்ன பண்ணும்? ஹையர் டைம் ஃப்ரேம் 15 மினிட் தான் பார்க்க போறீங்க. 1 ஹவரோ எதுவுமே பார்க்க போறது இல்லை. அப்போ இது கண்டினியூஷன் இதுக்கு இது பண்ணிடுவீங்க, மார்க் பண்ணி வச்சிருங்க. பிஓஎஸ், ஆர்டர் பிளாக் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிட்டீங்களா? அப்போ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்? ஒரு இந்த பேஸ் தான் நமக்குள்ள செக்ஷன் இது அப்படிதானே? ஓப்பனு, ஹை, லோ, ஒரு க்ளோஸ். இதுதான் நமக்குள்ள செக்ஷன் பேஸ்ட் என்ட்ரி அப்படிதானே? அப்போ மார்க்கெட் ஒன்று ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏஷியன் செக்ஷன் என்ன பண்ணணும்? லிக்விடிட்டி கீழே ஸ்வீப் அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே வந்து க்ளோஸ் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து க்ளோஸ் வைக்கணும் அப்படிதானே? அப்போ மேல இருந்து மேலே ஸ்வீப் அடிச்சுன்னா என்ன பண்ணும்? கீழே கண்டினியூ பண்ணி போகும். இப்போ இது ஏஷியன் செக்ஷன் மேலே ஸ்வீப் அடிச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் வைக்கும். கீழே ஸ்வீப் அடிச்சுன்னா மேலே போய் க்ளோஸ் வைக்கும். இந்த மாதிரி இந்த செக்ஷன் பேஸ்ல 4-5 ஃபார்மட் இருக்கு நம்மகிட்ட அப்படிதானே? இந்த கேண்டில் இவ்வளோ தானே? ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் தானே? அதுக்கேற்றப்பல தான் நம்ம இதாகும். அப்போ இந்த ஏஷியன் செக்ஷனை அதுக்கு க்ளோஸ் பண்ணிச்சுன்னா லிக்விடிட்டி ஹாண்ட் பண்ணிச்சுன்னா ஒன்று கண்டினியூ பண்ணி போகும், இல்லை ஸ்டாப் ஹண்ட் பண்ணிட்டு கீழே வரும், இல்லைன்னா கீழே ஸ்டாப் ஹண்ட் பண்ணிட்டு மேலே வரும், இல்லை கீழே கண்டினியூ பண்ணிப்போம். 4 தானே இருக்கு. இல்லை சைட் வைஸ் ஏரியா. இந்த 5ல் ஏதாவது ஒன்று தான் நடக்கணும்.
அப்ப என்ன ஆமா. பண்ணுவோம், நமக்குள்ள சிஹெச் பிஓஎஸ் இந்த ஏரியாவை தாண்டி நடக்குதான்னு பார்க்கணும். அப்ப இந்த ஏரியாவுக்கு கீழே நமக்கு என்னது இருக்கு, கீழ வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஆர்டர் பிளாக் இருக்கு. அப்ப மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தா ஆர்டர் எடுக்கணும், அப்படிதானே? ஆர்டர் ம். எடுத்துட்டு போ. அப்போ 5 மினிட்டுக்கு போயிருமா? நீங்க இந்த ஆர்டர் பிளாக்லாம் மார்க் பண்ணிட்டு 5 மினிட்டுக்கு போயிடணும். ஓகே. புரியுது. நமக்குள்ள ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ? 1:3. 1:3 இதுதான் வச்சிருக்கீங்க, அப்படிதானே? அப்படிங்கும்போது ஆமா. மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த ஏரியாவுக்கு வந்த உடனே நமக்குள்ள ஆர்டர் பிளாக் ஏரியாவுக்கு வந்தோடனே என்ன ஆகுது, சிஹெச் சரி வந்து கரெக்டா மேடம். ஆக்சுவலி இந்த என்ட்ரி வந்து நான் சரியா? எடுத்தேன். ஆ. ம். ஆக்சுவலி இந்த என்ட்ரி வந்து நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி மெத்தட் எடுத்தேன். லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கு. ஓகே, ஆஷோ லோ. அதுக்கு என்ன இதுனா, எனக்கு என்ன இதுனா, இது எடுக்கிற ட்ரேடு வந்து கரெக்டா தப்பா? இதனாலயும் வந்து என்ன பண்ணிடுறேன், கரெக்டா போய் தப்பான அது ட்ரேடு. என்ன ஆகுனா, ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்றீங்க. இப்போ உடனே எடுத்த உடனே எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு உள்ள இறங்கக்கூடாது. அந்த ம். ஸ்ட்ராட்டஜி ஒரு இப்ப எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% இது கிடையாது. சரியா? ம். ம். மார்க்கெட்ல நீங்க என்னதான் இது பண்ணாலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி சுச்சுவேஷன் மாறும். ஒரு நாள் ம். நியூஸ் இருக்கும், அதனால நீங்க வச்சிருக்க கூடியதை அடிச்சுட்டு கீழே போவான். ஒரு நாள் ம். நியூஸ் இருக்காது, நீங்க நினைச்சிருக்க இடத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டு போயிருவான். ம். அப்போ சுச்சுவேஷனும் ஒவ்வொரு ஏத்தாப்புல மாறும். நமக்குள்ள ம். சுச்சுவேஷன் டெய்லியும் ஒரே மாதிரியா இருக்கு. காலையில ம். ஒரே மாதிரியா இருக்கு. இல்ல. அதுக்கு ஏத்தாப்புல மாறும். அதுக்கு ஏத்தாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திட்டு தானே போயிட்டு இருக்கோம். ஆமா ப்ரோ. அதுக்கு ஏத்தாப்புல மார்க்கெட் மாறும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். சரியா? அதனால அது ம். அப்படியே எதுவுமே யோசிக்க கூடாது. நமக்கு என்ன, மார்க்கெட்டு இதே ஒண்ணே ஒண்ணுதான். மார்க்கெட்ல எப்பவுமே ஓப்பன், ஹை, ஒரு லோ, ஒரு க்ளோஸ். இந்த ஆமா இதுக்கு 4. எப்படி ரியாக்டிவிட்டி, ஆமா. இதை ம். மட்டும் தான் யோசி. சரியா? அதுக்கு ம். இடையில அவன் இப்படியே வச்சு மேல போயிட்டு மறுபடியும் கீழே வந்தாலும் ஓகே தான். இல்ல ஒரேடியா டைரக்டா கீழே வந்தாலும் ஓகே தான். ம். மார்க்கெட் ம். என்ன பண்ணும், ஒண்ணு மேல போகும், ஒண்ணு கீழ வரும். ஆமா. ப்ராப்பரா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இதே மாதிரி ம். வராது. ஒரு ஸ்வீப் அடிச்சிருப்பான், டக்குன்னு கீழே இறக்குனாலும் இறக்குவான். இல்ல சைடு வேஸ போட்டு கீழே இறக்குவான். எல்லாம் இருக்குல்ல. ம். அதனால அந்த இதுக்கு எதுவுமே இது போடாது. நம்ம ஆர்டர் பிளாக்குக்கு அவன் வரானா, ஆர்டர் பிளாக் நம்ம ப்ராப்பரா மார்க் பண்ணிருக்கோமா, இது மட்டும் தான் பார்க்கணும். ஆர்டர் பிளாக் வந்தானா அந்த இடத்துல சிஹெச் கொடுக்குறானா, சிஹெச் கொடுக்கலன்னா கண்டினியூஷன் பண்ணி போவான். அப்ப இங்க பிஓஎஸ் நமக்கு கிடைக்கும், பிரேக்கர் பிளாக் கிடைக்கும், ஃபிளிப் என்ட்ரி கிடைக்கும். இது என்னத்துல கிடைக்குதுன்னு பார்த்து எடுத்துட்டு போயிடணும். அதுக்கு தான் என்ன பண்ணணும், நம்ம பேக் டெஸ்ட் ப்ராப்பரா இருக்கணும். ப்ராப்பரா பேக் டெஸ்ட் ஒரு மாசம் ஒரு வாரம் எடுத்தேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 3 மாசம்ல 6 மாசத்துக்காக பேக் டெஸ்ட் அடிச்சிருக்கணும். ம். புரியுது ப்ரோ. அதுக்கு புரியுது. ஆக்சுவலி நான் அதான் ப்ரோ நீங்க சொல்ல புரியுது. ஆக்சுவலி நான் பண்ண தப்பு நெறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால நான் வந்து என்ன பண்றேன், ஒண்ணு சொல்லிக் குடுத்தோனே, ஓகே இதே மெத்தட் தானே, இனிமேல் இத வச்சு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு உண்மைய சொன்னா அதான். பேராசைப்பட்டு அடுத்த வருஷத்துல பாருங்க கோடீஸ்வரன். அதுக்கப்புறம் ஐயோ! இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது. தப்பு. ஒரு ஒரு அடி வாங்கும்போது தெரியுது நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ இதே ஃபாலோ பண்றேன்ல, இது பார்த்தீங்கன்னா கரெக்ட்டான ஒரு என்ட்ரி எடுத்தேன் பாருங்க. அதுக்கப்புறம் ம், நீங்க 2வது ஒரு ஆட்டோ பிளாக் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, ஆனா அது பிரேக் ஆயிடுச்சு. சரிங்களா? ம், அதே மாரி சரி இந்த ஆட்டோ பிளாக் தான் நம்ம வந்து இது பண்ணிட்டோம். சரி கரெக்ட்டா வந்து பிஎஸ் வந்திருக்கு. கரெக்ட்டா ஒரு ஆட்டோ பிளாக் இருக்கு. இதுல ஒரு என்ட்ரி எடுத்தேன். இதே மாரி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. என்னடா ம். இது? அப்படின்னு வந்து என்னடா இது? சிஹெச் பிஓஎஸ் போட்டான், இதெல்லாம் பார்க்க கூடாது. லிக்விடிட்டியும் பார்க்கணும். அந்த ஓகே. லிக்விடிட்டிக்கு அவன் வந்து என்ன பண்ணுவான், ஸ்வீப் அடிப்பான் சில நேரம். எல்லாம் ம். 50% எடுப்பான். அந்த லிக்விடிட்டியும் பார்க்கணும். லிக்விடிட்டி என்ன மாதிரி லிக்விடிட்டி இருக்கு, அது ம். ப்ராப்பரான லிக்விடிட்டியா, லிக்விடிட்டி வாய்ட் இருக்கா, லிக்விடிட்டி கண்டினியூஷன் என்னது இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த இதை ம். பார்க்கும்போது இதுல நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இதுல ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி விழுந்திருக்கும், அப்படிதானே? ஆமா. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இப்பல்லாம் இதுல நீங்க இருக்கு. இதுல போயிட்டு எனக்கு ஆர்டர் எடுக்கணும், ஒண்ணு இந்த ட்ரெண்ட் லைன் எதுல இருக்கணும், கரெக்டா இந்த ஆர்டர் பிளாக் ஏரியால இருக்கணும். அப்ப எடுத்துட்டு போவான். இல்ல இந்த ம். ஆர்டர் பிளாக் உடைச்சிட்டானா, அப்ப அடுத்தது நமக்கு என்னது, 70% நமக்குள்ள
டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்கு வரணும்ல மார்க்கெட்டு. அப்ப ஆமா. கண்டினியூஷன் அடுத்த ட்ரேடு பிளான் பி என்ன பண்ணும்? செல்லுக்கு போகணுமா இல்லையா? ஆமா. நான் பிரேக்கர் பிளாக் பார்த்துட்டு செல்லுக்கு போனோம். அப்ப ட்ரெண்ட் திரும்புது அப்படின்னா இப்போ உடைச்சிட்டான், இந்த ஆர்டர் பிளாக்கை உடைச்சிட்டான். அப்ப அடுத்து என்ன பண்ணுவோம்? இத பிரேக்கர் பிளாக்கு நமக்கு ஃபிளிப் என்ட்ரி. ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துட்டு மறுபடியும் செல்லுக்கு இங்க உள்ள லிக்விடிட்டி எல்லாத்தையும் மொத்தமா கவர் பண்ணுவோம்ல. ஆமா. இல்ல நீங்க ஒரு $2 தான் நமக்குள்ள என்னது ரிஸ்க் வச்சிருக்கோம். அடுத்த ட்ரேட்ல நமக்கு என்ன $5 ப்ராஃபிட் கிடைக்கும்ல. ரிஸ்க் கவர். அப்ப இந்த இது பிளான் பிக்கு நம்ம அடுத்ததுக்கு ரெடி ஆயிடணும். எப்பவுமே ஒரே இது கண்ணு நான் சொன்னா போட்ட தாண்டோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. பிளான் ரெடியா இருக்கணும். உடைச்சானா அடுத்து மறுபடியும் இங்க வரும். இப்ப இதுல என்னன்னு இதான் ஆர்டர் பிளாக். அப்போ இதுல வந்தா என்ன பண்ணா ஸ்வீப் அடிச்சான். எதுக்கு? இங்க லிக்யூரிட்டி இருக்கு. அடிச்சானா ஸ்வீப். ஆமா. அப்ப இந்த ஸ்வீப் எதுக்கு அடிச்சா? லிக்யூரிட்டி இருக்கு. அப்ப இந்த லிக்யூரிட்டியை நீங்க இது பண்ணிடணும் முதல்ல. உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் கீழே தான் வரும்னு. ஆனா அது ஆசியாயி தானே. ஆசியாயினால வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கா. ஸ்வீப் பண்ணியதுனால லண்டன்ல வந்து லோ வந்திருக்கு. அதான் லண்டன் வந்து மறுபடியும் வந்து பிடிச்சிட்டான். அப்ப நாளைக்கு என்ன பண்ணலாம்? கேப் அப்ல ஏத்தலாம். கீழே உடைச்சானா கேப் டவுன்ல கீழே இது பண்ணிட்டு போயிட்டே கீழே கண்டினியூ பண்ணி போவான். அடுத்த பிளான் நமக்கு இருக்கணும். ஏன்னா அடுத்த எங்க லிக்விடிட்டி இருக்கு, அவன் எங்க மார்க்கெட் போகிறதுக்கு ரெடியா இருப்பான். நமக்கு ஆர்டர் பிளாக் ஓகே தான். ஆனா என்ன பண்ணும்? அதுக்கு மேல இருக்க ஒரு லிக்விடிட்டியும் பார்க்கணும்ல. மார்க்கெட்டுக்கு எப்பவுமே லிக்விடிட்டி இல்லைன்னா பூஸ்ட் ஆகாதுல்ல, மார்க்கெட் ரன் ஆகாதுல்ல. ஆமா. லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சா மட்டும்தானே அவனால அடுத்த ஏரியாவுக்கு போக முடியும். கரெக்ட் தான். புரியுதா? அதனால அந்த இதையும் பார்க்கணும். நீங்க லிக்விடிட்டி எங்க இருக்கு, அடுத்த மார்க்கெட் எங்க போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். நம்ம என்ட்ரி நம்ம ஆர்டர் பிளாக் போட்டோம், ஆர்டர் பிளாக்ல கரெக்டா வந்து உட்காரோம் அப்படின்னா எல்லா நேரமும் உட்கார மாட்டான். சில நேரம் உட்காருவான். ஏன்? மேல லிக்விடிட்டி இருக்க மாட்டான். அதெல்லாம் இந்த ஆர்டர் பிளாக் ட்ரிகர் பண்ணி தான் ஆகணும். மேல லிக்விடிட்டி ஆர்டர் பிளாக் உடைச்சிட்டு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவன் அதே ஏரியாவுக்கு வந்துருவான். ஆமா. ஓகே, புரியுது. ஆர்டர் பிளாக் நான் போட்டேன், எனக்கு ஆர்டர் பிளாக் உடைச்சிட்டான், மறுபடியும் மேல மார்க்கெட் போவான்னு நினைச்சேன், கீழே வந்துட்டான் அப்படின்னா இங்க உள்ள லிக்விடிட்டி நம்ம பார்க்கவே இல்லை. அப்போ ப்ராப்பரா நம்ம அனலைஸ் பண்ணல. இது எல்லாமே லிக்விடிட்டி எங்க இருக்கு, அடுத்தடுத்த பாசிபிலிட்டி லிக்விடிட்டி எங்க இருக்கு, மார்க்கெட் எங்க மூவ் ஆக போகுது. இப்ப இது கீழே நம்ம எதுக்காக எது எடுத்தோம்? 15 மினிட்டுக்கு போமா? 30 minutes. அந்த ஆர்டர் பிளாக் இல்ல 15 மினிட்ல தான் எடுத்தோம். ஆமா. அப்ப இது என்னது? இதுவும் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி தான். ஆமா, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி கரெக்ட்டா. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி தான். ஆமா. ஓகே, லிக்விடிட்டி தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் இது. அப்ப இவன் இது வர இந்த ஆர்டர் பிளாக் வர நமக்கு என்ன பண்ணலாம்? மார்க்கெட் மேல போறதுக்கு ட்ரை பண்ணலாம். எப்ப இந்த ஆர்டர் பிளாக் உடச்சோம் அப்ப கன்ஃபர்மேஷன் ஆயிரும் நமக்கு செல்லுக்கு கண்டினியூ பண்ணி போறதுக்கு. பிளஸ் இங்க என்ன பண்ணிருக்கான்? சிஹெச் கொடுத்துருக்கான், பிஓஎஸ் கொடுத்துருக்கான், ட்ரெண்ட் கண்டினியூஷன் செல் ட்ரெண்ட். அப்ப இங்க எங்கேயாவது ஆர்டர் பிளாக்கோ லிக்விடிட்டி ஏதாவது ஒன்று கிராப் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூ பண்ணி கீழே போகும். நாளைக்கு கன்ஃபார்மா கீழே தான். இது பண்ணாலும் ஆர்டர் டிமாண்ட்ல எடுத்தாலுமே மேல லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டான்னா என்ன பண்ணும்? கீழே வந்துதானே ஆகணும். கீழே வந்துதான். அப்ப இந்த இடத்துல போயிட்டு எனக்கு இந்த ஆர்டர் பிளாக்கையும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நிக்க கூடாது. ரெஸ்பெக்ட் பண்ணுவான். எப்படி பண்ணுவோம்? ஸ்விங்கு கொடுக்கறதுக்காக ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அப்ப நமக்கு அடுத்த டிஸ்கவுண்ட் ஏரியால பார்க்க வேண்டியதான், இல்ல எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். அப்ப அடுத்த டார்கெட் நமக்கு எங்க? இங்க இருந்து எக்ஸ்ட்ரீம்ல இருக்க ஆர்டர் பிளாக்கோ இல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கோ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுப்பான். அப்ப இந்த டிஸ்கவுண்ட்லயே இதுலயே எக்ஸ்ட்ரீம்ல என்ன பண்ணும்? இதை விட சின்ன டைம் ஃப்ரேம்ல சிஹெச் கொடுக்குறானான்னு பார்க்கணும். அப்ப அதுல சிஹெச் கொடுத்தா அந்த இடத்துல என்ட்ரியை போட்டுக்க வேண்டியதான். சிஹெச் கொடுக்கல, பிஓஎஸ் கண்டினியூஷன் கொடுக்கல அப்படின்னா இப்ப சொன்னா சிஹெச்சும் கொடுப்பான், மார்க்கெட் ஆர்டர் பிளாக்ல வரும்னு நினைப்போம், உடச்சிட்டு போயிருவான். கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், உடச்சிட்டு போயிருவான். ஏன்? கண்டினியூஷனுக்கு அவன் கண்டினியூஷன் வரல, அடுத்தடுத்து வரக்கூடிய கண்டினியூஷன் வரல. அப்ப அவன் உடச்சிட்டு போயிருவான். உடச்சிட்டு போனா பிரேக்கர் பிளாக் வச்சு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். பிரேக்கர் வச்சு அடுத்து என்ட்ரி எடுத்துக்க வேண்டியதானே. சில இதெல்லாம் வந்து சிஹெச் விழுந்தோம், அதுக்கப்புறம் பிஓஎஸ் விழும், அதுக்கப்புறம் மேல செல்லுன்னு வரும். எல்லா நேரமும் நமக்கு ஏத்தாப்புல மார்க்கெட் போகணும் எதிர்பார்க்க கூடாது. சில சிஹெச் கொடுத்து உடனே டக்குன்னு மேலனைக்கு ஒரே கேண்டில் ஏற்றிட்டு போயிடுவான். அப்ப அது என்ன வச்சிருக்கான்?
அப்ப அது லிக்விடிட்டி வாய்டுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்கா. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், மறுபடியும் ஸ்வீப் அடிக்கிறக்கா லிக்விடிட்டி கீழே வரும். லிக்விடிட்டி வாய்டு உங்களுக்கு எப்படிங்க இதுலயே காட்டுற மார்க்கெட்ல. இப்போ மார்க்கெட்டு ஹை டைம் ஃப்ரேம் பெறும். இது என்ன இது இண்டிகேட்டர் இது டில்சோன் தான் இருக்கு. ஆனா எனக்கு 50 மினிட்ஸ் ஆகுது, அதுக்கு மேல வர மாட்டேங்குது எனக்கு. டில்சோன்லாம் இல்ல, அது நான் போடுறதுக்கு ஆர்டர் பிளாக். நான் இந்த இது மட்டும் தான் செக்ஷன் சீசன் அதுவா? அது பேசிக். வைங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல மார்க்கெட் என்ன பண்றான், வீடியோ ரெக்கார்ட் அந்த இது மட்டும் வைங்களேன், நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த இண்டிகேட்டரை நான் வச்சுக்கிறேன். 50 மினிட்ஸ் மேல எனக்கு வரமாட்டேது. ஓகே ப்ரோ, எடுத்துட்டேன். இப்போ இதுல என்னது, மார்க்கெட் ஸ்விங் கொடுத்துருக்கானா, ஸ்விங் கொடுத்து போறானா, இந்த ஏரியால கண்டினியூவா போறானா, கண்டினியூவா போய்கிட்டே இருக்கான். அப்ப இது என்னது, லிக்விட் வாய்டு மாதிரி கண்டினியூவா போறது. ஒரு 2-3 கேண்டிலுக்கு அப்புறம் இதுக்கு உழல, செல்லுக்குள்ளது உழல அப்படின்னா அது லிக்விடிட்டி வாய்டு. அந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட் வரும். எங்கதான் மார்க்கெட் மேல போனா அந்த இடத்துக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்துட்டு தான் போகும். அதே மாதிரி ஒரே கேண்டில் வச்சு இறக்கிட்டு கீழே கொண்டு வந்தானா மறுபடியும் மேல எடுத்துட்டு போயிடுவான். அப்ப இந்த ஏரியால உள்ளதான் அவன் காலி பண்ணும். அதுல ஒரு 50% அவன் காலி பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து கண்டினியூ போயிட்டே இருந்தா 50 சில இப்போ 50 மினிட் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் இது யூஸ் பண்ணுவாங்கல்ல, மார்க்கெட் மேல க்ளோஸ் பண்ணி கண்டினியூவா மேல போகும் அந்த மாதிரி. அப்போ இது மேல கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்கா. அப்ப இதெல்லாம் ஒரே இதா இருக்கும், பையர்ஸா இருப்பான். அப்ப அந்த பையர்ஸ்க்குள்ள புக் பண்ணி இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் தான். என்னது கண்டினியூவா பை பண்ணியிருக்கான். அப்ப அந்த பையிங்க்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு 50%. அவனுக்குள்ள ப்ராஃபிட் அவன் புக் பண்ணிடுவான். புக் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்தது இப்ப நடுவுல வந்து ஒரு ஆர்டர் வந்துருக்கும். இப்ப மார்க்கெட் இங்க வந்துன்னா இதுல கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணும். இப்ப ப்ராப்பரா இந்த இடத்துல இதுலதான் இருக்கு அப்படின்னா கண்டினியூ பண்ணி போயிடும். இல்ல அப்படின்னா இதை உடச்சிட்டு கீழே வந்துருவான். லிக்விட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் நமக்குள்ள ஆர்டர் பிளாக்க ரெஸ்பெக்ட் பண்ணாது. புரியுதா? இதெல்லாம் ஒரே கேண்டில் லிக்விடிட்டி நிறையவே இன்னும் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா ப்ரோ? லிக்விடிட்டி மட்டும் நம்ம ப்ராப்பரா பார்க்கணும். நமக்குள்ள பேசிக் இதே அதான் தானே மார்க்கெட் ஓடுது. ஆமா, பூஸ்ட் ஆகுது, மணி பூஸ்ட் ஆகி போகாது. அவன் பாட்டுக்கு ஒரே இடத்துல நிற்பான். சைட்வைஸ் அடிக்கலாம். என்னது சைட்வைஸ் எல்லாம் லிக்விடிட்டி இது பண்றதுக்காக அடிப்பான். மேலே அடி கீழே கொண்டாண்டானா எஸ்எல்எம் கொண்டாந்து ட்ரிகர் பண்ணிட்டு மறுபடியும் ஆப்போசிட் இதுல போயிட்டான். ஓகே, அதனால அந்த இதை ப்ராப்பரா பார்க்கணும். நம்ம ஆர்டர் பிளாக் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்குள்ள லிக்விடிட்டி நம்ம விட்டுருவோம், எங்க இருக்குன்னு பார்க்க மாட்டோம். தெரியும் கண்டினியூ இது அடிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். லைவ்ல மார்க்கெட்ல தான் பார்க்கணும் இதெல்லாம். அப்பதான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். இப்போதைக்கு கோல்டு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, நீங்க முன்னாடியே சொன்னீங்க கோல்டுலாம் சொல்லாதீங்கன்ட்டு, கோல்டு அவாய்ட் பண்ணிட்டு அந்த கோல்டு வந்து உங்களுக்கு கோல்டுல இப்ப நீங்க கோல்டு மார்க்கெட் எடுக்கிறீங்கன்னு 0.0 போட்டு நீங்க $2 பிடிக்கிறீங்க, சரியா? $2 அதே 0.1 போட்டு $2 பிடிச்சானா $20 கிடைக்கும். நமக்கு ஒரு நாளைக்கு டார்கெட் எவ்வளவு? $20 தான் டார்கெட். ஓகே, அப்போ 20 நாள் ட்ரேடிங் இருக்கு. 20 × 20 எவ்வளவு ஆச்சு? $400 ஆச்சு. ஆக்சுவலி வந்து ஓகே, நீங்க சொல்றது புரியுது. நம்ம அதுக்கு கோல்டுக்கு எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்? கோல்டுக்கு எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்? மினிமம் 1:3னா ஒரு நாளைக்கு நம்ம $20 $2 ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் வச்சு உங்களுக்கு $6 பிடிக்கலாம். ஓகே, நேத்து நடந்ததுல என்ன இது பண்ணிருக்கலாம். இப்ப இதுல 15 மினிட்ல நம்ம பார்ப்போம் தானே? ஓகே, இப்போ 15 மினிட்ல பாக்குறீங்க.
அப்போ இதுல ஆர்டர் பிளாக் எல்லாமே போட்டிருப்பீங்க. ஓகே, இது ஆர்டர் பிளாக் எல்லாமே போட்டிருப்பீங்க. அப்போ ஏஷியன் செக்ஷனோட இது என்ன இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பிளான் பண்ணணும், ஒன்று இதை சிஹெச்சி எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ல மேலே போயிட்டு ட்ரிகர் ஆகி மார்க்கெட் கீழே வரணும், இல்லை இங்க உள்ள ட்ரிகர் ஆகி மார்க்கெட் மேலே போகணும். ஓகே, அப்போ இந்த 2 பிளான்ல தானே போவீங்க. ஓகே, 5 மினிட்டுக்கு போயிடும். இங்க ஆர்டர் பிளாக் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, லிக்விடிட்டி எங்க இருக்குன்னு பார்த்தாச்சு. மார்க்கெட் கீழே வந்தானா உங்க ஆர்டர் பிளாக்ல ட்ரிகர் ஆனான், சிஹெச் கொடுத்தான், பிஓஎஸ் கொடுத்தான். சிஹெச்சுக்கு ஆர்டர் பிளாக் போட்டிருப்பீங்களா. அப்ப அதுக்கு இந்த ஏரியாவா ரிஸ்க் எவ்வளவு வைக்க போறோம், $2 வைக்க போறோம். $2 ப்ராஃபிட் எவ்வளவு, $6. இந்த உடனே ட்ரிகர் ஆகி இதுன்ற முடிச்சானா 0.1 இது போட்டிருந்தாலும் எவ்வளவு ஆச்சு, $60. 0.1 லாட் போட்டிருந்தா $60, 1 லாட் போட்டா நமக்கு $600. அப்ப $60 நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ சப்போஸ் ஆனா கூட பிரேக்கப் பிளாக் பார்த்துட்டு இல்ல சிஹெச் பார்த்துட்டு நீங்க எடுத்துட்டு பிளான் பி போயிடலாம். கரெக்ட்டா எங்க வச்சிருப்பீங்க, இததான் டார்கெட்டா வச்சிருப்பீங்க. ஏற்கனவே இல்லைன்னா இந்த லிக்விடிட்டியை டார்கெட்டா வச்சிருப்பீங்க. லிக்விடிட்டி டார்கெட் பண்ணவொன்னு என்ன பண்ணா அடுத்து கண்டினியூ பண்ணி கீழே வந்துட்டான். அடுத்து இங்க சிஹெச் இப்ப இது லிக்விட் வாய்டு. இப்ப தெரியுதா, கண்டினியூ பண்ணி போறான், வரல. அடுத்து மேல என்ட்ரிக்கு மார்க்கெட் மேல வரல. அப்ப என்ன பண்ணலாம், மேல ஏதாவது ஒரு கேப் போட்டு வந்து என்ட்ரி எடுத்துட்டு கீழே போலாம். புரியுதா. ஆனா இதுதான் பார்க்கணும் நம்ம. எல்லா நேரமும் நமக்கு என்ட்ரி கிடைக்கணும் கிடைக்காது. இந்த அப்ப நீங்க இதை விட்டுட்டீங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க, இங்க இடத்துல எனக்கு சிஹெச் கிடைக்கிட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க. அப்ப இந்த இடத்துல கிடைச்சிருக்காது. இந்த இடத்துல நீங்க கண்ணு முட்டுள்ள போக முடியுமா, போக முடியாது. என்ட்ரி கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காது. அப்ப அன்னைக்கு ட்ரேட் இல்லாம தான் இருக்க போறீங்க. என்ட்ரியும் நம்ம ப்ராப்பரா இருக்கணும், நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டா என்ட்ரி எடுத்து போயிட்டே இருக்கலாம். சொன்னேன். ஓகே, இப்ப நீங்க செக்ஷன் பார்த்தாலும் சரி இல்ல கண்டினியூஷன்ல இதை பார்த்தாலும் சரி, நமக்கு லிக்விடிட்டி தேவையில்ல. லிக்விடிட்டியை ப்ராப்பரா பாத்தீங்கன்னா இது எல்லாமே அடி வாங்காம. ஓகே, இதுவே வந்து நீ 4 ஹவர்னா எப்படி ப்ரோ நீ பண்ணுவீங்க? ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமா வைக்கிற மாதிரி இருக்கும்ல 4 ஹவர்னா? எவ்வளவு நம்ம வரும் இந்த 4 ஹவர்ஸே போமா? இப்ப நீங்க என்ன அனலைஸ் பண்ணுவீங்க? கண்டினியூஷன் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு இருக்கு அடுத்தானே கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீப் ஆயிருக்கு, கீழே ஸ்வீப் ஆயிட்டு ஸ்விட்ச் வச்சிருக்கு, லிக்விடிட்டி தெரியல, லிக்விடிட்டி இருக்கு. சரியா, இதெல்லாமே பழசு எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்களுக்கு மார்க்கெட் மேல இருந்து வரான் அப்படிதானே? மார்க்கெட் என்ன பண்ணணும், இதுல உங்களுக்கு ஒரு சிஹெச் ஓகே, மேல பியூஸ் இல்லைன்னா ஸ்டாப் அண்டு அதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணோம், கீழே சிஹெச் கொடுத்தான், சிஹெச் பிஓஎஸ். அப்போ இந்த சிஹெச் மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த ஏரியால எங்கேயா இருந்து ஒரு என்ட்ரி எடுக்கணும். ஓகே, நமக்கு இது லிக்விட் வாய்டு கண்டினியூ பண்ணி வரான். என்ட்ரி கொடுக்கல நமக்கு, ஏரியால இருந்து இந்த ஏரியா வரை எங்கேயுமே என்ட்ரி கொடுக்கல. மார்க்கெட் இங்க
சிஹெச். ஓகே. அப்ப இந்த இடத்துல இன்னர் ஆர்டர் பிளாக் இருக்கா? அப்ப அதை என்ன பண்ணுவோம்? மார்க் பண்ணுமா? இன்சைட் ஆர்டர் பிளாக். ஓகே. நமக்கு இன்சைட் ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்கு, பிளஸ் இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. 2 ஆர்டர் பிளாக் இருக்கு. ஓகே. அப்ப இந்த சிஹெச் என்னது? 2 ஆர்டர் பிளாக்கையும் மார்க் பண்ணிடுச்சு. அடுத்தது பிஓஎஸ். பிஓஎஸ்க்கு ப்ராப்பரா இங்க ஆர்டர் பிளாக் இருக்கா? ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக் இல்ல. ஓகே. இது லிக்விட் வாய்ட் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மார்க்கெட் கீழே வந்தா இங்க சிஹெச். அப்ப இது எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இப்ப மார்க்கெட்டிங் வந்து சிஹெச் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கான். இங்க லிக்விடிட்டி. இப்ப என்ன? இதுவும் அப்சைட்ல ஒரு லிக்விடிட்டி. மார்க்கெட் இது ஸ்வீப் அடிக்கணும். இந்த இதை ஸ்வீப் அடிக்கணும் வந்தானா அடுத்து இங்க இருந்து மறுபடியும் செல் அடிக்கலாம். ஓகே. அப்ப அடுத்து நமக்குள்ள என்ட்ரி எங்கன்னு பாக்கணும்ல. அப்போ இங்க சிஹெச்க்கு என்னது? இங்கதான் என்ட்ரி. ஓகே. பண்ணிட்டோமா? அப்போ அடுத்து எங்க போவோம்? 4 ஹவர்ல இருந்து 1 ஹவரோ இல்லைன்னா 15 மினிட்டுக்கு போவோம். 1 ஹவருக்கு வந்தோம். அப்ப அந்த 1 ஹவர்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்டர் பிளாக் ரீஃபைன் பண்ணணுமா? இங்க கூட பாருங்க சிஹெச் வந்திருக்கு பாருங்க கரெக்ட்டா. இங்க வந்து நீங்க சிஹெச் பார்க்க கூடாது. இங்க ஆர்டர் பிளாக்க மட்டும் தான் ரீஃபைன் பண்ணணும். என்னத்த மார்க் பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் தான் ரீஃபைன் பண்ணணும். எல்லா இடத்துலயும் சிஹெச் சொல்லும். அதனாலதான் மார்க்கெட் அடி வாங்குறது. சரியா? எல்லா இடத்துலயும் சிஹெச் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெறும் சிஹெச் தான் பார்த்துட்டு இருக்கணும் எல்லா டைம் ஃப்ரேம்லயும். அப்ப நீங்க இப்ப ஆர்டர் பிளாக் ரீஃபைன் பண்றது இதுல பண்ணுவீங்க. இந்த ஏரியாவை மட்டும் தான் ரீஃபைன் பண்ணணும். இங்கெல்லாம் எங்க என்ன இருந்தாலும் விட்டுறணும். சரியா? இவன் இருக்கக்கூடிய ஏரியால ஆர்டர் பிளாக் இருக்கா? ஓகே. அப்ப நமக்கு என்னது? இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? இங்க வந்து சிஹெச் பார்க்க கூடாதுன்னு வேற என்னது சிஹெச் ஆர்டர் பிளாக்ல வந்து சிஹெச் பார்க்கல அதுக்கு சொல்றேன். அது இதுல எல்லாம் ஒன்றும் பார்க்க கூடாது. இதுல ரீஃபைன் மட்டும் தான் பண்ணணும் நீங்க. ஓகே. ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஆர்டர் பிளாக் ரீஃபைன் பண்ணும்போது இந்த ஆர்டர் பிளாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஒரு ஆர்டர் பிளாக்கா ரீஃபைன் பண்ணி வச்சுட்டீங்க. பிளஸ் இதுக்கு கீழே என்னது இருக்கு? ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அப்ப இதுக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க? இது ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி இருக்கும். அங்க இருந்தாலும் மார்க்கெட் பெருசா ஒரு மூவ் வந்திருக்கு. அப்ப இந்த ஏரியா ஆர்டர் பிளாக் எடுத்துக்கங்க. 2 ரீஃபைன் பண்ணிட்டீங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? கீழே ஒரு ஆர்டர் பிளாக் இது பண்ணுமா? கீழே ஆர்டர் பிளாக் போட்டோமா? அப்ப இதை ரீஃபைன் பண்ணணும். இங்க நமக்கு என்னது? ஃபேர் கேப்ல 50% எடுக்கிறீங்களா? ஃபேர் வேல்யூ கேப் 50%. அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் பிளாக் ரீஃபைன் பண்ணனாவும் இந்த ஏரியா கிட்ட நமக்கு கிடைக்கும். இதுல இது வர இருக்கு, இந்த கேப் இருக்கு. அதனால இந்த ஏரியா மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஓகே, முடிஞ்சா? இந்த ஆர்டர் பிளாக் அப்ப மார்க்கெட் என்ன பண்ணணும்? மார்க்கெட்டு இங்க வரும். நமக்கு கீழே போன மார்க்கெட்டு இங்க வந்து என்ட்ரி எடுத்து மறுபடியும் செல்லுக்கு போகணும். இல்லைன்னா உடச்சிட்டு மேல பைக்கு போகணும். ஓகே. அடுத்து கீழே வந்தா என்னாவும்? கீழே இந்த ஏரியால இங்க இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணணும். இல்லைன்னா இந்த ஏரியால வந்து என்ட்ரி எடுத்துட்டு போகணும். 2 முடிஞ்சா? 2 பாத்துட்டீங்களா? மார்க்கெட்டை உள்ள நடக்கக்கூடிய இதையும் பார்க்கணும். நம்ம உள்ள என்ன போட்டுட்டு இருக்கான், எங்கெல்லாம் லிக்விடிட்டி போட்டு மார்க்கெட் இப்படி வரான் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்க கீழே எல்லாம் லிக்விடிட்டி. அப்போ மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மார்க்கெட் கீழே வரணும். ஓகே. அப்ப இங்க இருந்து மார்க்கெட் போனா போயிட்டு இந்த ஏரியால ட்ரிகர் பண்ணோம். 50% ட்ரிகர் பண்ணா நான் ஃபேர் வேல்யூ கேப் போட்டு அந்த ஆர்டர் பிளாக்க 50% ட்ரிகர் பண்ணோம். ஓகே. இங்க இருந்து ஒரு செல் கிடைச்சா நமக்கு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? மார்க்கெட் இங்க வந்து லிக்விடிட்டி போட ஆரம்பிச்சான். இன்னும் இந்த ஆர்டர் பிளாக்க அவன் ட்ரிகர் பண்ணல. புரியுதா? அப்ப இந்த ஆர்டர் பிளாக் ட்ரிகர் பண்ணல. அதுக்காக என்ன பண்ணா? மறுபடியும் போயிட்டு இங்குள்ள 80% இந்த ஆர்டர் பிளாக காலி பண்ணிட்டான். இதுக்கப்புறம் இந்த ஆர்டர் பிளாக் வேலிடா?
வேலிடு கிடையாது. நமக்கு அடுத்த வாட்டி வரும்போது இது அடிபட்டு போயிடும். ஓகே, அப்போ இந்த ஏரியால இருந்து ஷிஃப்டி மார்க்கெட் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஏரியால தான் நம்ம அடுத்து ஆர்டர் பிளாக் பார்க்கணும். எக்ஸ்ட்ரீம்ல இங்க ஃபேர் வேலி கேப் இருக்கு. அடுத்தடுத்து இதெல்லாமே ஹை டைம் ஃப்ரேம் பார்த்துப்போம். இப்போதைக்கு நம்ம ஆர்டர் பிளாக் மட்டும் தான் இந்த இதுக்கு மட்டும் தான் பார்க்குறோம். இங்க நம்ம ஆல்ரெடி கீழே ஒரு இதுவும் மேல இது போட்டதுக்கு மட்டும் தான் பார்க்குறோம். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருச்சா, அடுத்து என்ன பண்ணணும்? கீழே வரணுமா? கீழே வரணுமா? அந்த இங்க லிக்விடிட்டி இருந்துச்சா, லிக்விடிட்டி இடத்துல லிக்விடிட்டியை காலி பண்ணணும்னா வந்து ஹண்ட் பண்ணனா, அப்ப இந்த ஃபேர் வேலி கேப்ல 50% வராம ஃபேர் வேலி கேப் முன்னாடி அந்த இதுல ட்ரிகர் ஆயிட்டானா, இன்னும் இது வேலிடு தான். சரியா? அடுத்தடுத்து மார்க்கெட் வரும்போது இது இன்னும் வேலிடு தான். அப்ப இது இருக்கதான் செய்யும் இந்த ஆர்டர் பிளாக். அப்ப மார்க்கெட் என்ன பண்றான், அடுத்த ஆர்டர் பிளாக் இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சா, மார்க்கெட் அதை நோக்கி தானே போயிட்டு இருக்கான். இப்ப இந்த ஆர்டர் பிளாக் என்னாச்சு, 80% போனதுல காலி பண்ணிட்டான். முடிஞ்சு உடைச்சிட்டானா, வந்து உடைச்சானா, கண்டினியூ பண்ணி மார்க்கெட் அந்த இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். அப்ப இந்த ஆர்டர் பிளாக்ல ஏதாவது ஒன்று நடக்கணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணும், கீழே எங்கேயா வந்து என்ட்ரி எடுத்து டிமாண்ட் எடுத்து அந்த ஆர்டர் பிளாக் நோக்கி போகணும். ஒன்று உடைக்கணும், இல்லைன்னா இந்த இதில் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே ஏற்கனவே நமக்கு இங்க இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் ட்ரிகர் ஆகணும். அப்ப இடையில இந்த ஆர்டர் பிளாக்லாம் வருது அப்படின்னா இதெல்லாம் வருவான், வந்து ஸ்விங் கொடுக்கறதுக்கா இந்த மாதிரி வருவான். இங்கெல்லாம் எப்படி நடக்குது, இந்த இதெல்லாம் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக்ல ட்ரிகர் ஆகி ஸ்விங் கொடுத்துட்டு போறது. இப்போ ப்ராப்பர் மெயின் ஆர்டர் பிளாக் எங்களுக்கு நமக்கு எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. அப்ப இந்த ஆர்டர் பிளாக் இடையில வரக்கூடிய ஆர்டர் பிளாக்ல என்ன பண்ணும், ஸ்விங்கை கிரியேட் பண்ணும், லிக்விடிட்டி கிரியேட் பண்றதுக்காக ஆர்டர் பிளாக். அதெல்லாம் சின்ன சின்னதாட்டு ஒரு என்ட்ரி இருக்கும், அந்த என்ட்ரியில இது பண்ணி லிக்விடிட்டி கிரியேட் ஆகும். இப்போ இந்த மாதிரி தான் பார்க்கணும். 4 ஹவர்ல நம்ம வெறுமனே 4 ஹவர்ல ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் நமக்கு என்னது, சிஹெச், பிஓஎஸ், இந்த இதெல்லாம் பார்க்கறது. ஓகே, அப்போ அதுக்கு கீழே போகும்போது 1 ஹவரோ இல்லைன்னா 15 மினிட்டோ நீங்க போகும்போது அதில் என்ன பண்ணணும், இதுல ஆர்டர் பிளாக்கும் பார்க்கணும். இந்த ஆர்டர் பிளாக்கை ரீஃபைன் பண்ணணும். ஓகே, இந்த 15 மினிட்ல ஆர்டர் பிளாக் ரீஃபைன் ஆயிரும். ப்ராப்பர் ஆர்டர் பிளாக் ஸ்னைப்பர் என்ட்ரிக்காக நமக்கு கிடைச்சிடும். அதுக்கு கீழெல்லாம் நீங்க போன, இதுக்கு கீழே நீங்க போகணும்னா 5 மினிட்ல போயிட்டு சிஹெச் மட்டும்தான் பார்க்கணும். அதுல பிஓஎஸும் பார்க்கக்கூடாது. சிஹெச் மட்டும் பார்த்து அந்த சிஹெச்சுக்கு என்ட்ரி. ஓகே, அதனால இதை மட்டும் பாருங்க. அந்த மாதிரி அது இது வந்து நீங்க லாங்கா போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இன்ட்ராடேக்கு தான் போறீங்க, நீங்க வெறும் இது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வேணது செக்ஷன் வைஸ், மத்த எதுவும் யூஸ் பண்ணலாம்ல. முதல்ல பார்த்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கணும். முதல்ல ஒரு பார்த்தோம் தெரியுமா, 15 மினிட்ல ஆர்டர் பிளாக் பண்ணி ரீஃபைன் பண்றது 5 மினிட்ல, அதுபடி பார்த்துக்க வேண்டியதான். லிக்விடிட்டியும் பார்த்துட்டு எங்க ஆர்டர் எடுப்பணும், அதுக்கு எதப்பல வந்து ஆர்டர் எடுத்துக்க வேண்டியதான். ரிஸ்க் ரிவார்டு எப்பவுமே ஒன்று மைண்ட்ல வச்சுக்கணும். நமக்கு மாசம் எவ்வளவு வேணும், நமக்கு மாசம் $400 இருந்தா போதும். ஓகே, $400 எவ்வளவு ஆச்சு, 400 85 ஒரு 32,000 ஆச்சா, 32,000 ஆச்சா, 34 நம்ம கணக்குல இப்போ நீங்க 1:3 விற்கும் போது உங்களுக்கு $6 எப்படியும் கிடைச்சது, $6ல இருந்து $10 கிடைக்குதுன்னு வைங்களேன். ஒரு 10 நாளைக்கு 600 ப்ராஃபிட் வந்து நிக்குமா, 0.1 லாட்டுக்கு 10 நாளைக்கு 600னா நம்ம தேவையானதோட அதிகமாயிடுச்சு. இப்ப நீங்க ட்ரேட் எடுக்கணும்னா எடுக்கலாம், இல்லைன்னா இல்ல. இப்ப 20 நாள்ல நமக்கு வந்து 20 நாளுமே ப்ராஃபிட் ஆகாது, 15 நாள் ப்ராஃபிட் ஆகும். அந்த 5 நாள்ல லாஸ் இருக்கும், மினிமம் லாஸ்ல தான் இருக்கும், $2. அப்ப $20 போகும். ஓகே,
அப்ப $600 நீங்க எடுத்தாலும் 5 நாள் லாஸ் பண்ணாலும் $400 உங்க கையில நிக்கும். நம்ம $2 வந்து இது பண்றோம்ல. இப்போ சப்போஸ் ஒரு ரெண்ட் எடுக்கும்போது $3 $4 ரிஸ்க் ரிவார்டு வந்தா அப்ப ப்ரோ பண்றது? $3 $5 நீங்க லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளான் பி இருக்குல்ல, நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஃபிளிப் என்ட்ரி எடுப்பீங்க. அந்த லாஸ் மினிமம் லாஸா கவர் ஆயிரும்ல. $5 போச்சுனாலுமே ஒரு $2 உங்க நீங்க ப்ராஃபிட் எடுத்துட மாட்டீங்களா? அங்கதான் ஆமா. $2 நீங்க ப்ராஃபிட் எடுத்தோன்னா என்ன உடனே பண்ணுவீங்க? இன்னைக்கு லாஸ் இதை புக் பண்ணணும்னு புக் பண்ணுவீங்க. இல்ல மார்க்கெட் டக்குன்னு கண்டினியூ பண்ணி போவோம், உங்களுக்கு ப்ராஃபிட்ல வந்து நிற்கும். நான் சொல்றேன்ல 400 தான் நமக்குள்ள மினிமம். சரியா? அப்படிங்கும்போது லாஸ் எல்லாமே சேர்த்து தான். இதெல்லாமே நமக்கு இது பண்ணி தான் 400 வந்து கையில வந்து நிற்கும். 600 1200 நீங்க இது மொத்த இதுமே ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னாலுமே $1200 1,00,000 கிட்ட வந்து கையில் நிற்கும். ஆனா அதுல நம்ம 15 நாள் ப்ராஃபிட் தான் பாக்குறோம். 400 தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். சரியா? பாதிக்கு பாதி, பாதியை விட கம்மி. நீங்க ப்ராப்பரா என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இதுவே கம்மி தான். இதுவே மினிமம்ல தான் வந்து நிற்கும். இதை விட அதிகமா எடுக்கலாம். 0.1 லாட் போடக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவீங்க? 0.2 லாட்டோ 0.5ஓ போடுவீங்க. நமக்கு என்ன 0.5 போட்டாலும் நம்ம 0.1 போட்டாலும் என்ன பண்ணுவோம்? 0.09 புக் பண்ணிட்டு 0.01 என்ன பண்ணுவோம்? ட்ரையல் விடுமா? நீங்க இங்க ஒரு இடத்துல நீங்க புடிச்சிட்டீங்க கீழே 0.5 போட்டு எடுத்துட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? 0.4ஓ இல்லைன்னா 0.49ஓ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு 0.01ஓ இல்ல 0.1 இங்க இருந்து ட்ரையல்ல விட்டீங்கன்னா இது ஒரு $50-100 வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அது ஒரு $1000 ஆச்சு ஒரு மாசம். எப்பவுமே நமக்குள்ளது என்னது ஒரு 0.1ஓ இல்ல 0.1 இல்ல 0.01 ட்ரையல்ல தானே இருக்கும். இதுல அடிக்கிறத பாட்டு ஓடிட்டு இருக்கட்டுன்னு விட்டுருவோம்ல, ப்ராஃபிட்ல தானே வந்து நிற்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ட்ரேட் பண்ணும்போது கில்ஸோன் பார்த்துட்டு கீழே ஒரு ஆர்டர் பார்த்து சொல்றீங்க கரெக்டா? லிக்விடிட்டி ஆர்டர் பிளாக் இந்த கில்ஸோனுக்குள்ளது எல்லாமே பார்த்துட்டு போயிட்டு தான். சரி, ஓகே ஓகேப்பா. லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு ஒரு சிகிச்சை. ஓகேப்பா. கில் ஜோனு ஒன்றும் இல்லை. எந்த இடத்துல சிகிச்சை கிடைச்சாலும் அந்த இடத்துல எடுக்க வேண்டியது. அதை கில் ஜோன் ஆக்க வேண்டியது. டைம் ஃப்ரேம் அந்த டைம்ல இந்த டைம்ல ஒரு டைம்ல எல்லா மாசத்துல எல்லாரும் இதா இருக்கு. 3 மாசத்துக்கு ஒரு கட்ட இதுக்குள்ள ஆல்கரிதம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ட்ரேடிங் ஆல்கரிதம் மாசத்துக்கு கூட சேஞ்ச் ஆகும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்க என்ன ஒரே டைம்ல எடுத்தீங்கன்னா தான் அப்போ எல்லாரும் தான் ஒரே டைம்ல ட்ரேட் எடுத்துட்டு போயிடுவான்ல. ஆல்கரிதம்குள்ள என்ன சரியா? அல்ல எங்க என்ட்ரி கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ நம்ம எதுல பிராக்டிஸ் பண்ணிருக்கோமோ அது வரும்போது என்ட்ரி எடுக்க வேண்டியதான். இந்த செக்ஷன் என்ட்ரில டெய்லி என்ட்ரி கிடைக்காமலே இருக்குது. என்ட்ரி கிடைக்குது நல்லாவே. ஆனா ஸ்டாப் லாஸ் இருந்துதான் வருது. அது நீங்க ப்ராப்பரா பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆயிரும். ப்ராப்பரா இருக்கணும். நீங்க ஒரு 3 மாசம் கண்டினியூவா 15 மினிட்லயே வச்சு ஆர்டர் பிளாக் வச்சு கில் ஜோனை போட்டுட்டு அந்த இண்டிகேட்டர் போட்டு விட்டு கில் ஜோனை போட்டுவிட்டு 5 மினிட்லயோ 15 மினிட்லயோ வச்சுட்டு கண்டினியூ பேக் டெஸ்ட் அடிக்கும். எத்தனை நாள் ப்ராஃபிட் வருது, எத்தனை நாள் லாஸ் வருதுன்னு பாருங்க. மினிமமாவது நம்ம கையில ப்ராஃபிட் வந்து நிக்குதா மாசத்துலன்னு பாருங்க. சரி ப்ரோ. அந்த கில் ஜோன் இருக்கு பாத்தீங்களா, கரெக்டா அந்த கில் ஜோன் ஸ்வீப் ஆனோடனே கரெக்டா அதான் ஸ்வீப் ஆகுதோ இல்லையோ நமக்கு என்ன வேணும்? ஸ்வீப் ஆனாலும் சரி ஆல்ரெடி சில ஸ்வீப் எல்லாம் சாயங்காலம் நைட் வர அப்படியே தான் ஓடிட்டு இருப்பான். லண்டன் செக் வர அவன் இதுக்க மாட்டான். ஸ்வீப் ஆகுறது வர வெயிட் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்வீப் ஆச்சோ இல்ல ஸ்வீப் அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணி பிஓஎஸ் கொடுக்குறானோ. இப்போ இதெல்லாம் இது என்ன பண்ணுவான்? சில ஸ்வீப் அடிச்சுட்டு உடனே கீழே வந்துடுவான். சில என்ன பண்ணுவான்? இது மாதிரி கொடுத்துப்பான். அப்போ அந்த இடத்துல பிஓஎஸோ சிகிச்சைக்கோ நம்ம என்ட்ரி எடுப்போம். அப்போ இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்? கண்டினியூ பண்ணி கீழேக்கு கிளிக் பண்ணிட்டு எடுத்துக்கணும். இப்போ இது மாடியூல் என்னது? இது ஜோனு. இந்த ஜோனு மார்க்கெட்டு இது என்னது? ஒரு ஓப்பன் ஹைலோ இந்த இடத்துக்கு இது வரணும் அடுத்த நாள் கேண்டிலுக்கு. சரியா? அப்போ ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த மாதிரி வரணும். இல்லைன்னா
ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ் இந்த மாதிரி ஒரு 4-5 இதானே இருக்கு. அப்போ இந்த கில் ஜோன் எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம், ஒன்று மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணி கீழே நீக்கி போவான், கண்டினியூவாக கீழே போவான், கீழே வந்து க்ளோஸ் பண்ணிச்சிருவோம். அதுதானே ஒரே பெரிய கண்டிலாடி கீழே க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், சிஹெச்சோ பிஓஎஸோ இந்த இடத்துல கிடைக்கும். அப்போ இதை எடுத்து பண்ணிக்க போயிருக்க வேண்டியதான். அடுத்து என்ன பண்ணுவான், இந்த இதை லிக்விடிட்டி அடிச்சு மேலே அடிச்சு கீழே நீக்கி கொண்டு வந்துடுவான். இந்த இடத்துல நமக்கு சிஹெச் கிடைக்கும். இப்போ கண்டினியூ பண்ணி போகும்போது இந்த இடத்துல நமக்கு ஃபிளிப் பண்ணி கிடைக்குமா? கன்ஃபார்ம் கிடைக்கும். அதனால அதை இது பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். புரியுது. அதை பாருங்க, பேக் டெஸ்ட் அடிங்க. உங்களுக்கு ஒரு அதாவது எல்லாருக்குமே மார்க்கெட்ல எல்லாருமே ஒரே மாதிரி வச்சு எல்லாருமே பணக்காரன் ஆயிடுவாங்களா? ஒவ்வொருத்தருக்குள்ள யோசனை வேற மாதிரி வரும்ல. உங்களுக்கு ஒரு இதை செட் பண்ணிக்கங்க. நீங்க இதுதான் எனக்கு இப்படிதான் வருது மார்க்கெட்டு, இப்படிதான் எனக்கு என் கண்ணுக்கு இப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் 6 மாசம் நீங்க பேக் டெஸ்ட் அடிக்கும் போது இந்த மாதிரிதான் நடந்துருக்கு, அப்ப இந்த மாதிரிதான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எதுக்காக ஒரே சார்ட்ல யூஸ் பண்ண சொல்றேன்னா, ஒரே இது ஸ்கிரிப்ட்ல போகும்போது உங்களுக்கு அதுக்குள்ள கேரக்டர் வந்து புரியும். அது வந்து கேரக்டர் எப்படி, இந்த இது இப்படிதான் இது போகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ ஒரு ஸ்டாக் ஒரு சார்ட் வந்து ஒரு இப்போ கோல்டே எடுத்துக்கங்க, இந்த மாதிரிதான் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ நீங்க என்கிட்ட வருஷ கணக்குல பேசுறீங்க, இந்த ஆள் இப்படிதான் பேசுவான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. ஆளோட பழக்கம் இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு தெரியும்ல. ஒரு ஆள்கிட்ட 1 வருஷமா பேசுறீங்க, இல்ல 2 வருஷமா பேசுறீங்க, இல்ல 5-6 வாரக்கணக்குல பேசுறீங்கன்னா, வாரக்கணக்குல பேசுறதுல அந்த ஆள் இப்படிதான் தெரியுமா, இல்ல மாசக்கணக்குல பேசினா அந்த ஆள் இப்படிதான் தெரியுமா? மாசக்கணக்கு எடுக்கும்ல. மாசக்கணக்குல ஒரு 5-6 மாசம் 1 வருஷம் இருந்ததே அவன் கேரக்டர் என்ன தெரிஞ்சிடும், இதானே தெரிஞ்சிடும். அதேதான் உள்ள இருக்கக்கூடிய இது கோல்டு சார்ட்னாலும் அதுக்கும் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் இப்படிதான் வருவான்னு சொல்லி தெரிஞ்சிடும். சரியா? புரியுது. அதுக்கு ஏத்தாப்புல நீங்க இது பண்ணி போய்க்க வேண்டியதான். உங்க பேக் டெஸ்ட்ல தான் இருக்குது, நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்க போறீங்கன்னு. அதுக்கப்புறம் பேக் டெஸ்ட் அடிச்சதை லைவ்ல பாத்துக்க வேண்டியதா. லைவ்ல ஒரு வாரமோ 2 வாரமோ என்ன பண்ணும், கண்டினியூ அதுக்கு ஏத்தாப்புல மார்க் பண்ணி வச்சிடணும். அதாவது பேக் டெஸ்ட்ல வந்து நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் ஸ்டார்டிங் பண்ணல, அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா $0.01 போட்டு $50 எடுத்துக்கிறேன். அப்பெல்லாம் வந்து நல்லா வந்து $100 போட்டு 50 மைனஸ் பண்ணாலும் $50 மைனஸ் பண்ணாலும் அடுத்த வாரம் அந்த 50 சரி பண்ணி அதுக்கப்புறம் $150 கொண்டு போறேன் அந்த டெமோ டாலர்ல. அந்த லைவ் வரும்போதுதான் அப்படி வருது. இப்போ ஃப்ரெண்டோட பைக் ஓட்டுறதுக்கும் உங்களோட பைக் ஓட்டுறதுக்கும் இது இருக்குல்ல. ஆமா, ஃப்ரெண்டு பைக் கொடுத்தா ஏன்னா தானே மைலேஜ் கொடுத்தானா கொடுக்கட்டானு வச்சு அடிப்போம். மைலேஜ் வந்தே ஆகணும்னு பொறுமையா ஓட்டுவீங்கல்ல. ஆமா, அதேதான் இதுலயும். இப்போ டெமோட எவன் காசோ ஒன்னும் காசு போனாலும் சரி வந்தாலும் சரி ஒன்னும் இது இல்லை. நம்ம காசு போடும் போது ஒரு ப்ராஃபிட் ஒரு இது லாஸ்ட்ல பாத்துட்டோம்னா அடுத்து நம்ம பதற ஆரம்பிச்சிடும், இதுவும் போயிருவோமோ. எப்ப நீங்க ஸ்ட்ராங்கா அனலைஸ் பண்ணி கரெக்டா ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அப்ப அந்த பயம் வராது, பதட்டம் வராது. சரியா? நல்ல ப்ராப்பரா பேக் டெஸ்ட் அடிங்க. லைவ் டெஸ்ட்லயும் 2 வாரத்துக்கு கண்டினியூ பண்ணி உங்களுக்கு இது பண்ணுங்க. ட்ரேடு போடாதீங்க, டெமோல ட்ரேட் போடாதீங்க, டைரக்டா அடிங்க. நீங்க இதுல டெமோல எப்பவுமே ட்ரேட் போடக்கூடாது. டெமோல நீங்க ட்ரேடு போட்டீங்கன்னா அந்த ஃபியர் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும், பயம் போகாது. லைவ்ல நீங்க இது பண்றீங்க, ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் எடுக்கிறீங்களா, லைவ்ல நீங்க போடுறீங்களா, அப்போ அந்த ஃபியர் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஒரு பேச பாஸ் பண்ணோன்னு என்ன ஆகும், இவ்வளவுதான் பாஸ் ஆயிடுச்சு, ஒண்ணு அடுத்தது இன்னொன்னு, அவ்வளவுதான். டெமோ அக்கௌண்ட்ல இது பண்ணும்போது என்ன ஆகும், காசு வந்தானே போனான்னா எனக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா, அவ்வளவுதான் பார்ப்போம். அது எதுல தப்பு விடுறோம்னு பார்க்க மாட்டோம். ஆனா நம்ம காசை போடும்போது என்ன எதுல தப்பு விட்டோம்னு பார்ப்போம். சரியா? அதனால அத பார்த்துதுனுங்க. 1 வருஷம் ஆயிடுச்சா நம்ம இது? 1 வருஷம் 2022 பண்ணி 2020 ஸ்டார்டிங்ல பண்ண நினைக்கிறேன். நடுவுல ப்ரோ, அத சொன்னல அங்க நடுவுல கேப் விட்டோம் ப்ரோ.
பண்றதே இல்ல எதுவுமே இதுல எப்போ வந்தீங்க? ஆ? நம்ம இதுல எப்போ வந்தீங்கன்னு? அதான் bro 2022. 2022. ம். நம்ம அதுல பேசின வந்து அது 2022 அப்புறம் பேசினோட தானே? அதுவும் கேப் விட்டுச்சு. ஒரு வருஷம் 1 வருஷம் கேப் விட்டுச்சு. அதனால சரி சரி. வேற நானும் இடையில உடம்பு சரியில்லாம விழுந்துட்டேன். அதுல மொத்தமா டச் விட்டு. சரி, அதனால ஒண்ணும் இது பண்ணாதீங்க. வேலையை பாருங்க. நம்ம இது பண்ணுங்க. பிராக்டிஸ் அடிங்க, கரெக்டா இருக்கும். ஓகே ப்ரோ. ஏதாவது டவுட்டா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை நம்ம மீட்டிங் வச்சுக்கலாம். பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க. நான் இல்லாட்டி ஈவினிங் எப்பாவது 6 மணிக்கு மேல நீங்க இந்தியா டயத்துல 8:30 9 மணிக்கு மேல இது பண்ணுங்க. சரி ஓகே ப்ரோ. துபாய் போயிட்டீங்களா? அங்கேயே தான் இருப்பீங்களா இல்ல சென்னைக்கு வருவீங்களா? ஐ மீன் புனேக்கு? வரணும் ஊருக்கு வரணும்.